ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாக்கியலட்சுமி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியல் கடந்த ஒரு 2 வாரமாக ஈஸ்வரி அரெஸ்ட் பண்ணுறது அண்ட் கோபி அவங்க ராதிகா வீட்டில் பிரச்சனை, ராதிகாவோட அம்மா கொடுத்த கேஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகுது, இந்த சைடு பாக்கியா ஃபேமிலி மாதிரி ஃபுல்லாக ஒரே இப்படி கலவரமாக போயிட்டுருந்தது. ஸோ பேசிக்காக இந்த சீரியல் லோ டிஆர்பி ரேட்டிங், அதாவது கொஞ்சம் லோவாக தான் இருந்தது. பட் இந்த சீக்வன்ஸுக்கெலாம் அப்புறமா நிஜமாகவே டிஆர்பி ஹை ஆயிருக்கு. இப்போ செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த சீரியல் இவ்வளோ வளர்ந்து வந்ததுக்கு இந்த கான்செப்டும் ஒரு காரணம் தான். பட் கான்செப்ட்லேயே லாஜிக்கல்லையே இது யாருக்கா தெரியுமா? அதாவது இந்த சீரியலாக பார்க்குறவங்க, பட் இந்த நாலேஜ் எல்லாம் இல்லாதவங்க சீரியலாக பார்க்குறவங்க ஓகே இந்த மாதிரி போய் நம்ம கேஸ் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. பட் அது கிடையாது. என்னன்னா ஆக்சுவலாக ஒரு 2 விமன் ஆப்போசிட்டில் கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருந்தால் தான் நார்மலாக கேஸே எடுத்துப்பாங்க. ஒரு விமன் இன்னொரு விமன் மேலே கேஸ் டேரெக்டாக அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியாது. அண்ட் அது செல்லவும் செல்லாது. ஆப்போசிட் ஜெண்டர்ஸில் இருக்கவங்க கேஸ் கொடுத்தா தான் அது ஸ்ட்ராங்காக அக்செப்டே பண்ணிப்பாங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம், அப்போது விமன் டு விமன் கேஸே கொடுக்க முடியாதா அப்படிலாம் கேட்கலாம். பட் அப்படி கிடையாது. பட் ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கிற பட்சத்தில் கேஸ் எடுத்துப்பாங்க. பட் ஸ்டில் அதுவும் கன்சிடரேஷன் அவ்வளோ இருக்காது. இந்த இந்த பர்டிகுலர் சீரியல் சீக்வன்ஸில் என்ன நடந்திருக்குன்னா, அவங்க அம்மா ஆக்சுவலாக ராதிகா போய் ஈஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது வேறு, அண்ட் ராதிகாவோட அம்மா போய் ஈஸ்வரி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது வேறு. பிகாஸ் அந்த இடத்துல ராதிகாவோட அம்மா அவங்களே ஒரு விட்னஸ் மாதிரி தான். அவங்க போயிட்டு இன்னொருத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அவங்க எப்படி அந்த போலீஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. அண்ட் இன்னொரு ஃபன்னான ஃபேக்ட் என்னென்னா, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஈஸ்வரியே போலீஸ் தான் போய் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது. ஏன் உங்களுக்கு ஒரு வேலை மிச்சம் தானே, அவங்களே ஈஸ்வரியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படியே விட வேண்டியது தானே. அதெல்லாம் இல்லை, நாங்கள் தான் போய் கூப்பிட்டு வருவோன்னு போலீஸ் டு மேக் அந்த சீன் மேக் பண்ணுறதுக்காக போலீஸ் எல்லாரும் போய் ஈஸ்வரியை அரெஸ்ட் பண்ணிட்டு வர மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுதான் ஆக்சுவலாக இந்த சீரியல் ஒரு பேசிக் ஒரு ரொம்ப லாஜிக் மிஸ்ஸிங்கான ஃபேக்ட் இதுதான். விமன் டு விமன் கேஸை எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் எப்படி டைரெக்டாக கேஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இதை பார்க்குற வியூவர்ஸ் ஓகே இந்த சீரியலில் இப்படி நடக்குது, ஸோ ரியல் லைஃப்பில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாரும் போய் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. பிகாஸ் கேஸ் கொடுக்குறவங்களுக்குமே அது ஒரு லாஸ்ட்டாக ஒரு பிரச்சனையாக தான் வரும். ஸோ சீரியலில் பார்க்குற எந்த ஒரு கான்செப்டையுமே ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்காதீங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. பட் அது எல்லாத்தையுமே விட தாண்டி இந்த 2 வார சீக்வன்ஸில் எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்பவே அந்த பீக் ஆஃப் த எமோஷன்ஸ் அவங்க எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. மெயினாக எனக்கு கோபியோட ஆக்டிங் அண்ட் கோபியோட அப்பா கேரக்டர் அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த எமோஷன்ஸ் எப்படி அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. இல்லை பாக்கியாவை பார்த்திங்கன்னா அவங்க எப்பவும் போல தான் நார்மல் என்ன பிரச்சனை வருதோ அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் அதை தாண்டி செழியனாக இருக்கட்டும், கோபி இவங்க எல்லாருமே அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதும் ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் சீரியல் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக அது 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெவலில் இப்போ இன்னும் அதிகமாக கொண்டு போயிருக்காங்கன்ற போது சீரியல் வைஸில் இது ரொம்பவே சூப்பர். பட் லாஜிக் ரொம்பவே இடிக்குது இந்த சீரியலில். நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தீர விசாரிச்சுட்டு தான் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணணும். டைரெக்டாக போயிட்டு சீரியலில் நடக்குது நானும் போய் அப்ளை பண்ணுறேன் நீங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு போய் ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. அண்ட் இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்காக டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.